இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? இந்த பி என்கரேஜில் ஓல்ட் ஹாஸ் கான், நியூ ஹாஸ் கம், கிளென்சிங் பிகின்ஸ். பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து போயாச்சு, புது காரியங்கள் துவங்கியாச்சு, சுத்திகரிப்பும் துவங்கியாச்சுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறான்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் அப்பா, இந்த 2025ல் பழைய காரியமெல்லாம் ஒழிந்து போயிடுதுன்னு சொன்னது காரியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் புது காரியத்தை துவங்கினதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை சுத்திகரிக்க போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். இப்போ கொடுத்த எதுவுமே யோசிக்காம நம்ம வசனத்தை வாசிச்சலாம். ஜெகரியா 13ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்னிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்பொழுதும் நம்ம இங்கிலீஷில் வாசிக்கலாம். ஜெகரியா 13:8-9. And it shall come to pass in all the land, says the Lord, that 2/3 in it shall be cut off and die, but 1/3 shall be left in it. I will bring the 1/3 through the fire, will refine them as silver is refined, and test them as gold is tested. They will call on my name, and I will answer them. I will say, this is my people, and each one will say, the Lord is my God. Amen. So ஆண்டவர் உங்களோட எகிப்திலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். அதாவது பாவத்திலேருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து உங்களுக்கு புது வஸ்திரத்தை போட்டு ஒரு புது ஐடென்டிட்டி, ஒரு புது நாமத்தினால உங்களை தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று அழைத்து கொள்கிறார். கரெக்டாக? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பங்கு சங்கரிக்கப்படுமா, ஆனால் 3ஆம் பங்குன்னு இருக்கான். அந்த 3ஆம் பங்கை தேவன் தன்னுடைய மீதியான ஜனமாக தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 3ஆம் பங்கை அவர் பொன்னை புடமிடுகிறது போல புடமிட்டு, அவர்கள் என் ஜனம், நான் அவர்களின் தேவன் என்ற ஒரு வைராக்கியத்தோட அந்த ஜனத்தின் மேல் அவர் பிரியமாக இருக்கார், நேசமாக இருக்கு. இன்றைக்கு நீங்கள் தாங்க அந்த 3ஆம் பங்கு. உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கார். அவரோட நாமத்தை உங்கள் மூலியமாக பிரஸ்தாபிக்க பண்ண, உங்கள் மூலியமாக தேவன் நாம மகிமைப்பட, உங்களை அவரோட ஊழியத்திற்கு அழைத்து நீங்கள் அந்த 3ஆம் பங்குல ஸ்பெஷலாக இருக்கீங்க. அதனால தாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, போராட்டம். ஏன்னா தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். ஒரு பொண்ணு பின்னாடி, அதாவது ஒரு கோல்டு பின்னாடி, ஒரு வெள்ளி பின்னாடி எப்படி அது திருடலாம் நினச்சிக்கிட்டு இருப்பான், அதை விட நீங்கள் வேல்யூபிளாக இருக்கீங்க. ஏன்னா ஏசு உங்களோட இருக்கிறதுனால சத்துரு உங்களை எப்படியாச்சும் அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்களோ தேவனோட கரத்தில் அலங்கார கிரீடமாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் தேவனோட மீதியான ஜனமாக இருக்கிறதுனால, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், தேவனின் ஜனமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய போகிறீங்க. உங்கள் பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து போயாச்சு, புது காரியத்தை துவங்கினீங்க. தேவன் சுத்திகரிப்பையும் துவங்கிட்டார். அவருடைய பரிசுத்த ஜனமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. காட் பிளஸ் யூ. வாங்க இப்போ ஜெபிக்கலாம். ஏசப்பா, எங்களையும் நீ தேர்ந்தெடுத்து உங்களோட ஊழியத்திற்காக எங்களை நடத்தி கொண்டு வர்றதுக்காக நன்றி ஏசப்பா. பார்க்குற ஒருத்தங்களையும் ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளே புடமிட்டு உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாக நீங்கள் வணைந்து கொள்ள போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ கிரேட் டே.